எப்பவுமே எந்த காரியம் தொடங்கிறாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் தொடங்குறாரு. பார்த்தீங்க ரோட்டை பார்த்தா தெரியும், லைட் டெக்கரேஷன் நான் போட்டு புதியன் வேலையொலி நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்து எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் நிற்கிறேன். தெரியுதா ரோடு வந்தால் நான் எந்த ரோடுன்னு தெரியாமல் எந்த ரோடுன்னு பார்த்தீங்கன்னா அடியால் இருக்கிற ரோடு தான். ஏன் இப்போ இந்த ரோட்டில் நிற்கிறேன்னா இப்போ 8 மணி ஆகுது. இந்த டைம் இந்த ரோட்டில் நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அரியாலை பகுதியில் இருக்கிற ஒரு கோயிலில், அதுவும் பிள்ளையார் கோயில் உண்டு. என்ன கோயிலுன்னா அரியாலையில் இருக்கிற நீர்நொச்சி தாழ்வு என்ற ஒரு பிள்ளையார் கோயிலில் தான் கும்பாபிஷேகம் நடந்துகிட்டு. கும்பாபிஷேகம் தொடங்கி இன்றைக்கு வந்து 7வது நாள் நடந்துகிட்டு. இப்போ அந்த கோயிலில் வந்து கொஞ்சம் பேர் சொன்னாங்க லைட் டெக்கரேஷன்லாம் போட்டு நல்லா செய்கிறாங்க வந்து. இப்போ அதைத்தான் பார்ப்போம் போட்டு வந்த நாள். சரி வாங்கலாம் போய் பார்ப்போம் என்ன மாதிரி லைட் டெக்கரேஷன்லாம் போட்டிருக்காங்கன்னு போய் பார்ப்போம். கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோம். கோயிலுக்கு கிட்ட அந்த ரோடு வந்தாப்புல கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாமே ஒரு ரோட்டுக்கரையில் பிள்ளையார் சிலை வந்து லைட் டெக்கரேஷன்லாம் போட்டு நல்லா வடிவை செஞ்சு போட்டிருக்காங்க. காட்டுறோம் பார்த்தா தெரியுங்க. நானே திறந்த எப்படியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 இல்லை கூட வரும் போல ஒரு 40-45 அடி உயரம் பெரும் போலாது. அந்த உயரத்துக்கு லைட் டெக்கரேஷன் எல்லாம் போட்டு அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. பிள்ளையார் படத்தை பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பாங்கன்னு அந்த லைட் டெக்கரேஷன் உள்ள. எப்பவுமே எந்த காரியம் தொடங்கிறாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் தொடங்குறாரு. அதே மாதிரி இந்த கோயிலே வந்து ஆரம்பத்திலேயே பிள்ளையார் இந்த படத்தை போட்டு லைட் டெக்கரேஷன் போட்டு அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. சரி பார்ப்போம் இங்கே ஆரம்பத்திலேயே பிள்ளையார் இந்த படத்தை போட்டு அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. அங்கால போக இன்னும் எவ்வளோ நீட்டாக செஞ்சுருப்பாங்கன்னு பார்ப்போம். பிள்ளையார் இந்த படத்தை பார்த்தாக்கி அங்கால ரோடு தாண்டி கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு கிட்ட போனால் தான் தெரியும் என்னென்ன படம் போட்டு. ஆமாம் பார்த்தீங்க ரோட்டை பார்த்தா தெரியும், லைட் டெக்கரேஷன்லாம் போட்டு காட்டு மோடு தான் எடுத்துக்கிறேன். வேறு லெவலில் லைட் எல்லாம் போட்டு அந்த மாதிரி செஞ்சுறாங்க. நாளைக்கு மொக்கு வசதி தான் போடாது. கோயிலுக்கு கிட்ட வந்துட்டா வந்து கிட்ட போய் கிளம்பிட்டுருக்கோம். ஆமாம் லைட் டெக்கரேஷன் எல்லாம் போட்டு அந்த மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. ஆமாம் சுற்றுது அதுக்கு வயர் கொடுத்துருப்பாங்க. திட்ட யோசிக்க வேண்டிய விஷயம் தான். நீங்கள் வேறு விட்டு லைட்டு போட்டுக்கிறது செம்மையாக தண்டுறது. இதுதான் அந்த மாதிரி சும்மா நைஸாக சுற்றுது கிடக்கு. என்ன படம் சும்மா பார்த்தா மாதிரி என்ன படம்? ரைட்டு. முதல்ல வந்து பிள்ளையார் படம் கிடந்துச்சு. இப்போ துக்கியம்மன் படம். இன்னும் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 25 அடி உயரம் பெரும் போல கிடக்கு. இந்த உயரத்துல செஞ்சு விட்டுதான் நல்லா தான் இருக்கு பாக்க. வேற லெவல்ல கிட்ட பார்க்க சும்மா அந்த மாதிரி உண்மையான அம்மனே நிக்கிற மாதிரி இருக்கு. சிங்கத்தை பாருங்க சும்மா கண்ணை சிரிச்சு போட்டு நிக்குது. அதுல கண்ணா சிவப்பு கடல்ல கிடக்கு, திரையில போல கிடக்கு. வேற லெவல்ல இருக்க நாம என்ன படம். சரி பார்ப்போம் வாங்கல என்ன கிடக்கின்றத போய் பார்ப்போம். இது எல்லாம் டெக்கரேஷன் நான் போட்டு இது மயில் என்ற படம் தான் அந்த வச்சு மயில் டெக்கரேஷன் இருக்கு. மயில் ஃபுல்லா டெக்கரேஷன் இருந்தது. இது வந்து என்னது பறவை மாதிரி தொங்க விட்டுக்கிறாங்க. 2 பக்கம் 2 மயில். கோயிலுக்குள்ள போய் பார்ப்போம் மிச்சம் என்ன நடக்கிற உள்ளுக்கு எதுவும் போட்டிருக்காங்க டெக்கரேஷன். இல்லாட்டி வெளியில மட்டும்தான் தெரியல. உள்ள போய் பார்த்தா தானே தெரியும். போய் பார்ப்போம்மா. கோயிலுக்குள்ள வந்துட்டோம். போய் பார்ப்போம் உள்ளுக்கு என்ன படங்களை டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு லைட் வந்து நான் நினைக்கிறேன் படங்களாக போகணும். கிட்ட போய் பார்ப்போம் என்ன படம் வந்து. இங்கேயும் ஒரு பிள்ளையார் படம் தான். பிள்ளையார் தாமரையில் இருக்கிற படம் மட்டும் செஞ்சு விட்டுருக்கேன். இது சின்ன ஆரம்பத்தில் ஒரு 40-45 அடி உயரத்தில் செஞ்சு வச்சுருந்தாங்க. இப்போ கோயில் உள்ளுக்குள்ள வந்து சின்னல செஞ்சுதான் எதுவும் நல்லா இருக்கு. இதோட அந்த லைட் டெக்கரேஷனுக்கு செம்மையாக இருக்கு. இது வாங்க பார்ப்போம் வாங்காளி மிச்சம் என்ன பார்ப்போம். லைட் டெக்கரேஷனில் கொஞ்சம் பார்த்து வந்துட்டோம். இப்போ இசை கச்சேரி நடக்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம் என்ன மாதிரி இசை கச்சேரி. சித்தி விநாயகனே ஞான முதல்வனே நாயகனே நலம் நல்கிடும் சித்தி விநாயகனே ஞான முதல்வனே நாயகனே நலம்
நாயகனே நலம் நல்கிடும் சித்தி விநாயகனே நாதன் ஞான முதல்வனே நாயகனே. என்ற பாடல் தொடர்ச்சியாக எம்பெருமானு கல்லுண்டு வினையில்லை என்ற இருக்கின்றது. இன்றைக்கு வந்து அரியாலையில் இருக்கிற ஒரு நீர்நோச்சி தாழ்வு புள்ளியா கோயிலுக்கு தான் வந்து நான் ஏன்னா அங்கே வந்து கும்பாபிஷேகம் நடந்து கொண்டு இருக்கு. அந்த கும்பாபிஷேகம் தொடங்கி இன்றைக்கு வந்து 7வது நாளில் வந்து ரோட்டு வழியாக வந்து லைட் டெக்கரேஷன் எல்லாம் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைட் டெக்கரேஷன் எல்லாம் போட்டு அந்த மாதிரி செஞ்சிருந்தேன். உள்ளுக்கு வந்து இசை நிகழ்ச்சி மாநாடு இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்துருந்தது. பார்த்தா நீங்கள் இந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க. இப்போ என்னடா வந்து டைம் ஆகிட்டுது, இந்த வந்து தென்னேரம் ஆகிட்டுது. வீட்டிலேருந்து 4 நேரம் கோல் அடித்து போட்டாம்மா நான் வாரமான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இப்போ இன்னும் தொடர்ந்து அடிச்சு கொண்டு இருக்கிறா லேட்டாக. இப்போ அதனால் இந்த காணொலியை வந்து நிறைவு செய்ய போகிறேன். டைம் ஆகிட்டு தானே, இல்லாடி ஆள் லேட்டாக போனால் வீட்டு அடி விடும். இது போன்ற சுவாரஸ்யமான காணொலிகளுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிட்டு நன்றி.